நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய ஜோதிட படி, இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அமைப்புப்படி எந்த விதத்திலும் நம்ம பரிகாரம் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடகராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாருங்க, சுக்கிரன்கிறவர் 4ஆம் இடத்துக்கு போய் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார். வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க பார்க்கிறார். அதே சமயத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்துல ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கிறார். அதே மாதிரி ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சுப விரயங்கள், சில மாநிலம் வெளிநாடு மூவ்மெண்ட்டு, சில சேஞ்சஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அது மாதிரி சிலதை கொடுத்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க பார்க்கிறார். அதே மாதிரி ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும், புதன் சூரியன் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்திலே இருந்து சில பண வரவுகளுக்கு நோக்கி சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள், பணம் வருவதற்காக சில பிளான் எக்ஸிகியூஷன்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார். புதன் பாருங்க, கொஞ்ச நாள் 2ஆம் இடத்திலும், அப்புறம் 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தானப்படம் பெறுகிறார். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ பாருங்க, எப்போ உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்து இப்படி இருக்கும் பொழுது, கடந்த 2 மாதமாகவே உத்வேகமாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் பழைய ஒரு ஒரியிங் ஹேபிட் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கீங்கிறதா உண்மை. இப்போ என்ன கொடுக்குதுன்னா, செப்டம்பர் மாதம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம்? சரி, ஓரளவுக்கு வந்துட்டோம், போன வருஷத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பல சுப விரயங்கள், பண ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பல கடன்கள்லாம் போன வருஷம் ஆனதை படிப்படியாக இந்த 3-4 மாதமாக நம்ம குறைக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக செய்ய முடியும், எப்படி சில நிவர்த்தி நம்மளுடைய கடனை அடைத்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், எப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேட்சப் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் வசதிகள், அடுத்த லெவல் ஆஃப் பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே எப்படி போக முடியும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி பண்ண முடியுங்கிற காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாபு, சேஞ்ச் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் தேவையான சில அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு வேணுங்கிற இடங்கள், இது எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமையற மாதிரி அமைப்புகள், சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடியவங்க, வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்தில் பூர்வீகமாக அப்பாவனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு அப்பா மூலமாக கொஞ்சம் பேச்சப் பண்ணி நமக்கு அதுக்கு வர வேண்டிய சில சப்போர்ட்டுகள், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளி மாநிலம் வெளிநாடு மூலமாக சில பாசிட்டிவான சில அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பலத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் ஆகிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு இருந்து குரு ராசிக்குள்ளேயே இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய, நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய வட்டாரங்கள், குழந்தைகள் நம்ம கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போனதெல்லாம் குழந்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிக்கிறது, அவங்க மூலமாக நல்ல ஒரு நற்செய்தி வருவது, கல்யாணம் சட்டுன்னு நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகிறது, நண்பர்கள் வட்டாரம் மூலமாக ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக பெயர்ச்சி நம்ம ஜாதகத்தில் இப்போ ஓடிட்டு இருக்கிறத நீங்கள் நல்லாவே கடகராசிக்காரங்க பெனிஃபிட் அடைஞ்சுக்கணும். உடம்பு உபாதைகளால் போன வருடம் மூலமாக பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் உடம்பு சொன்னபடி கேட்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அதில் மாதிரி பழைய ஹேபிட்ஸ் நீங்கள் போகக்கூடாது. லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளும், அதுக்கு தகுந்த மாதிரி சில அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் சேஞ்சஸை நீங்கள் கொண்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு மாற்றங்கள்
உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் பேசும் பொழுது தவறான ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிடுறோமாங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேதுவே வந்து 2ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதனோட சேரும் பொழுது நாம சொல்ல நினைக்கிறது ஒன்று, அங்கே கன்வே ஆகிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். இமெயில் கம்யூனிகேஷன் மற்ற கம்யூனிகேஷன்லாம் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் ஆகிற மாதிரி இருந்தாலும் பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி, ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாமல் நம்ம பிளேட்டில் இப்போ கடவுள் என்ன வைத்திருக்கிறாரோ அதை டக்குன்னு எவ்வளோ தூரம் ஸ்திரத்தன்மையோட க்ரியேட்டிவாக நம்ம செய்ய முடியுமோ, பலனை எதிர்பார்க்காமல் நம்ம ப்ராசஸை கரெக்டாக செய்யும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மூலமாக நல்ல பலன்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் உண்டு. அஸ்தம சனி எல்லாமே முடிந்து விட்டது. உங்களுக்கு உண்மையில் வர்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா இருக்குதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கன்னு வச்சு ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து ஆயிலி நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, எந்த மாதிரி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அதோட ஸ்தானபலம் திக்பலம் என்னங்கிறது எல்லாமே 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நன்மை பயக்கும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரியாக வராது, நமக்கு பிடித்தமான துறை என்ன, நம்மளுடைய வேலையாக தொழிலாக எது மாதிரி நேரத்தில் மாறலாம், எப்போ திருமணம், எப்போ குழந்தை பேர், எப்போ நம்ம கடன் அடையுங்கிற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான தருணங்கள், ஒரு விஷயமும் ஒரு ஃபேக்கல்ட்டிஸும் நம்மளுடைய லைஃபை கவர்ன் பண்ணக்கூடிய அந்த 12 பாவங்களும் எது மாதிரி ஆதிபத்தியம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ போய்கொண்டிருக்கிறதுங்கிறதை பார்த்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசை வந்து பல வருடங்கள் சேர்ந்தது தசை, ஒரு சில வருடங்கள் சேர்ந்தது புக்தி, சில மாதங்கள் சேர்ந்தது அந்தரா, சில வாரங்கள் சேர்ந்தது சூக்ஷமம் லெவலை நம்ம டிவைட் பண்ணி உங்களுக்கு இப்போ என்ன அந்தரம், என்ன சூக்ஷமம், என்ன புக்தி, என்ன தசா போகுதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கும் பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த தெய்வ சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம சாதாரண மானிடராகிய நாம எந்த அளவுக்கு இதை பயன்பெற்று கொள்ளலாம், எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்ம பலனை நாமளே புரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் செய்யாமல் நமக்கு எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு செய்வது நல்லதுங்கிறதை தெரிந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, அந்த ஓவர் திங்கிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்மளுடைய யோகமான தொழில், யோகமான படிப்பு, நம்மளுடைய கரெக்டான தருணங்கள் எப்பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வருது, இப்போ நமக்கு சிந்தனையில் வரக்கூடிய ஐடியாஸ் வந்து பாசிட்டிவான ஐடியாவாக இருந்தாலும் அதுக்கு வேணுங்கிற எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டைம்லைன்ஸ் நமக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு எந்த ஒரு பரிகாரம் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் மிகைப்படுத்தி நம்ம ஒன்றும் பயப்படாமல் என்ன விஷயங்கள் எப்படி இருக்குதோ, நம்ம பாஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதா, ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு மூடநம்பிக்கை பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் மிகைப்படுத்தாமல் உண்மையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, எப்படி நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய இந்த மாதம் எது மாதிரி ஒரு பலன்கள் நிறைந்ததாக இருக்குது, சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா, எந்த ஏரியாவில் நமக்கு வந்து கவனம் தேவை, எந்த ஏரியா பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இந்த ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், செப்டம்பர் மாதம் பிறக்கிறப்பவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சியாக இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கி வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்தில் புதனே வந்து 2ஆம் இடத்துக்கு வராருங்கிறப்ப பண விஷயத்தில்
வாக்கு விஷயத்தில், வாக்கு பலித்தம் விஷயத்துலலாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குது. இதுவரை ஒரே அஷ்டம சனி தாக்கத்தில் தொல்லைகளை, பிரச்சனைகளை, பயம் நிறைந்த ஒரு அமைப்புகளை போய்கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பாக சில வரவுகள், பண விஷயங்கள், ஒரு சாதகமான வேலையில் ஒரு சாதகமான மாற்றங்கள், பாலிடிக்ஸ்குள்ளே போய் மாட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சு, வேலையிலையும் ஒரு நல்ல நிம்மதி, அதே மாதிரி தொழிலையும் ஓரளவுக்கு நல்லா பணம் வர வேண்டிய பணங்களாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா ராசி அதிபதியாகிய சூரியனே ராசிக்குள்ள வருகிறார். ராகு கேதுகள் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு பலத்தை கொடுக்கிறார். அதே சமயத்தில் புதன் ராசிக்கும் 2ஆம் இடத்துக்கும் போவது மிகவும் நல்ல விஷயம். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால நல்ல முயற்சிகள், நல்லா திருவினையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குது. ஸோ இந்த குரு 12ஆம் இடத்துல இருந்து பல பயணங்கள், பல அலைச்சல்கள், வெளிநாடு, வெளிமாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த இடத்த விட்டு இந்த இடம் மாற்றங்கள், இது மாதிரி பல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் என்ன பண்றாருன்னா ஓரளவுக்கு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ராஜோகாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து நமக்கு வரவேண்டிய லாபங்கள், நமக்கு நாம் இதுவரை செய்த நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரி, சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குமாற ஒரு அமைப்புலாம் வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா கிடைக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து செட்டிலான விஷயங்கள், குழந்தை குட்டிகள், நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் ஒரு பெனிஃபிட் அடைகிறாங்க. அவங்க மூலமாகவும் நமக்கு ஒரு சில மன மகிழ்ச்சி வருதுங்கிற மாதிரி ஒரு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2026 இருக்குது. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பேச்சப் ஆகிறது. வாழ்க்கையில் கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே, ஸ்பௌசஸ்குள்ளே ஒரு அன்னோனியம் இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு மன நிம்மதியையும் அந்த பழைய கெமிஸ்ட்ரியும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் வந்து அஷ்டம சனியிலேயே பாதி தான் படிக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அவங்க ஒரு 90 மார்க் வாங்கக்கூடியவர்கள் 70 மார்க் தான் வாங்கக்கூடிய அமைப்புகளில் மனம் அவ்வளோதான் விடுது. ஏன்னா அஷ்டம சனி வந்து மனசை முழுசாக ஈடுபடுத்த விடாமல் பயங்கர கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் நாம் செய்யாத தவறுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ராகு கேதுகள் சூரியனை வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு அமைப்பு, இதுவரை கஷ்டப்பட்டுறவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகலினாலும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால இதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியை குரு பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறார். சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ஒரு விஷயத்துக்காக சுப விரயம் பண்ணுற மாதிரியும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர மாதிரியும், குடும்பம் அமையிறது விஷயத்துலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள், குழந்தை பேரோ அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல ஹோப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ஓரளவுக்கு ராசி அதிபதியே ராசிக்குள்ளே இருந்து இதுவரை மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளாலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அஷ்டம சனி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் வருகிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதோட தசநாதன் ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் என்ன இருக்குது, தசாபுக்தி அந்தம் சூக்ஷம் லெவலில் உங்கள் ஜாதகத்தை வரிசைப்படுத்தி உங்களுடைய தசை என்ன, இப்போ புக்தி என்ன அந்தரம் போகுது, இதெல்லாம் கோச்சாரத்தில் நம்ம பேசின அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, எது மாதிரியான ஒரு அமைப்புகள்
தென்படுகிறது. எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எப்போ வேலை மாற்றம், எப்போ தொழில் அபிவிருத்தி, எப்போ கடன் குறையும், எப்போ ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும், எது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அது நம்ம கொடியதாக இருக்கிறதா அல்லது ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாமா, சரி பண்ணலாமா, எது மாதிரி தன்மையை காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உள்நாட்டில் வேலையா, தொழிலா, அரசு உத்தியோகமா, கார்ப்பரேட் லைஃபா, எந்த படிப்பு நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எது மாதிரி லைஃப்பை நம்ம அமைச்சுப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடா அல்லது இங்கேயே இருக்கிறோமா, ஏன் நமக்கு லேட் மேரேஜ் ஆகுது, நம்மளோட அமைப்புகள் என்ன, இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கிரகத்தின் அமைப்பு மூலமாக இந்த பாவ கிரகம் சுப கிரகம் அதோட தாக்கங்கள் இந்த ஒளி தத்துவம் மூலமாக நம்மளுடைய கர்மாவை கடவுள் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்டாக அஸ்ட்ராலஜியை நம்ம எடுத்துட்டு அதில் வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னென்னு தெரிந்து கொண்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றாக நம்ம ஒன்று நம்ம ரெடி பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இது எல்லாமே தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன காமிக்குது, நம்மளுடைய உண்மையான யோகமான வேலை என்ன, யோகமான தொழில் என்ன, யோகமான துறை என்ன, என்ன கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகத்துக்கு ஸ்தான பலம் திருப்பலம் அதிகமாக இருக்குது, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அது மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுக்குதா, ரியல் எஸ்டேட் கொடுக்குதா, வேறு மாதிரி ஐடி சாஃப்ட்வேர் கொடுக்குதா, அக்கௌண்ட்ஸ் மாதிரி கொடுக்குதா, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி கொடுக்குதா, அல்லது கல் மண் மெட்டல்ஸ் மாதிரி கொடுக்குதா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொடுக்குதா, இது மாதிரி பல துறைகளில் என்ன மாதிரி துறைகள் சார்ந்த அந்த கலவையில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய யோக நிலையை நாமளே டச் பண்ணி அது மூலமாக எந்த வித எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பொறுமையாக நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே கையில் எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சரியான ஆலோசனை சரியான சமயத்தில் செய்யும் பொழுது எதையும் அவசரப்பட்டு செய்யாமல், எதையும் முன் யோசனை இல்லாமல் செய்யாமல் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையான இந்த ஒளி தத்துவ முறையில் வரக்கூடிய இந்த கர்ம பலன் உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசிக்கு 2026 செப்டம்பர் எப்படி இருக்க போகுது, ஒரு டிகிரியிலே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறதை மிகைப்படுத்தாமல் துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. மாதத்தின் 2வது 3வது நாட்களே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போய் பணம் தனம் வாக்கு வலுப்படுத்துகிறார். ஸோ பணம் விஷயத்தில் வாக்கு விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், வர வேண்டிய பணம் வருவது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, பணம் கொஞ்சம் பற்றாக்குறை குறைவது, வரவேண்டிய பல வருடமாக இல்லை வர வேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் வருவது, நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகிறது, இது மாதிரி பணம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார். வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடியது, அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதுல ஒரு நல்ல விஷன் கிளாரிட்டி, இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்குலாம் கொடுக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருந்து 11ஆம் இடத்துல குரு இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து என்ன வரவேண்டிய லாபங்கள், இதுவரை நம்ம 2-3 வருஷமாக சில செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது வீடாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு நமக்கு வேணுங்கிற சில வேலை நிமித்தமாக இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்ட்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள். சூரியன் 12லேருந்து ஒரு மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் 10ஆம் இடத்துலேருந்து தொழில் வேலையில் அதிக உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் லீடர்ஷிப்பாக சில விஷயங்கள் எடுத்து காரியத்தை செய்யக்கூடிய அமைப்புகள். பல நாட்களில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அது மூலமாக சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக அந்த புதன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இது மாதிரி அமைப்புகளும் நம்ம நன்றாக இருக்குது. ராகு 6லேருந்து கேது 12 இருக்கிறது அருமை. ஸோ கடன் எல்லாமே ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ கிரக நிலைமைகள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த 6 மாதமாக செய்த ஒரு
கஷ்டத்துக்கும் ஒரு ஒரு சஃபரிங்க்கும் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு மெனக்கெடுதலுக்கும் படிப்படியாக சில பலன்கள் நமக்கு கையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதுவே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ சில பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள், சில கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தணிஞ்சு பரவாயில்ல, லெட் கோ ஆஃப் திங்ஸ், இனிமேல் வரக்கூடிய அமைப்பை பார்ப்போன்னு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து பழையனோடைய மறக்கிற மாதிரி போக்குமான ஒரு அமைப்புகள்லாம் நல்லாவே ஜாதகத்தில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது மாணவர்களாக இருக்கட்டும், இளைய வயதினராக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வேலையில் இருவர்களாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்ல சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதில் பாருங்க, கொஞ்சம் அந்த சனியும் செவ்வாயின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சில ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இது நடக்கலையே அது நடக்கலையேங்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ரஸ் ஆகி வந்திருக்கீங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஏன்னா இன்னுமே நம்ம செய்ய வேண்டியது, பண்ண வேண்டியது சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக, இன்னுமே கொஞ்சம் அதனால நம்ம அஃபெக்ட் ஆகாமல் கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட சில மெடிடேஷன், பிரீத் கண்ட்ரோல், ப்ரீதிங், பிராணாயாமம், அது மாதிரி சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மைண்டை நீங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னுமே நம்ம பாசிட்டிவாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நம்பி இவ்வளோ தூரம் நம்ம செய்ததில் இன்னும் கொஞ்சம் சில மாதத்தில் முழுசான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் நம்பணும். ஏன்னா இப்போ சனி செவ்வாய் பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறனால எண்ணத்தை செஞ்சு எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ரஸ் ஆகிருக்கீங்க, நிறையா வந்திருக்கீங்க, நிறையா டெவலப் பண்ணியிருக்கீங்கிறதான் முக்கியம். இருந்தாலும் இன்னும் சில பல விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு அது மாதிரி அமைப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அற்புதமான ராகுகேது பயிற்சியாக கன்னிராசிக்கு வரனால அதுக்கு வேணுங்கிறான சில ஃபவுண்டேஷனான சில காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இன்னுமே நீங்கள் பலன் அனுபவிக்கக்கூடிய, மனசு சந்தோஷப்படக்கூடிய, உற்சாகம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்கிறது, அதெல்லாம் அந்த தருணங்கள்லாம் காத்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன ராசி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அஸ்த நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமாகலாம் பார்த்து என்னதான் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த என்ன மாதிரி பூர்த்தி கொடுக்கும், குழந்தை விஷயத்தில் பூர்த்தி கொடுக்குமா, இடம் வீடில் போய் புது வீடில் போய் புகிறனால கொடுக்குமா, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுனால இருக்குமா, லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குமா, என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுதுங்கிற கோச்சாரத்துலங்கிறத துல்லியமாக ஜாதகத்தில் பார்த்து அதோட தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், அந்தரநாதன் எப்படி போயிட்டு இருக்கார், சூக்ஷம்நாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம்னா எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்க போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது, எந்த தருணத்தில் எது பண்ணலாம், நம்மளோட யோகமான துறை என்ன, அந்த துறை மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸ் எப்போ வரும், எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி செய்யலாம், எப்படி மாற்றி செய்யலாம், நமக்கு பங்குதாரர் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா வராதா, நம்மளுடைய மேற்படிப்பு இருக்கா இல்லையா, எப்போ படிக்கலாம், அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, வெளிநாடா உள்நாடா, வெளி மாநிலமா, அரசு உத்தியோகமா, கார்பரேட்டா, அல்லது வேலையா, உத்தியோகமா, தொழிலா, அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலா, அல்லது எது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்படி இருக்குது, குழந்தை பேர் எப்படி இருக்குது, உடம்பு எப்போ நமக்கு சரியாகும், சீனியர் சிட்டிசன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் வருகிறது, அவங்களுக்கெல்லாம் எப்போ சரியாகும், எது மாதிரி காலகட்டத்தில் அது மாதிரி தசாபுக்திகள் காட்டுகிறது, கடன் எப்போ அடைப்போம், எப்போ நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமம் நம்ம லக்னத்துக்கு எது மாதிரி ஒரு அமைப்பு போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, ப்ரெசன்ட் என்னங்கிற சிங்க் பண்ணி நம்மளை நாமளே அறிந்து கொண்டு நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய விஷயங்களை நாமளே அறிந்து கொண்டேனால் எப்படி செய்யணும், எப்போ நம்ம அலட்டிக்கூடாது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கணும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இருக்கிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது தேவையற்ற
சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள், அதே சமயத்தில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செய்து அது மூலமாக பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்து வாழ்க்கையில் நான் பல விஷயங்கள் ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் செய்யும் பொழுது அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சமய விரயம், பொருள் விரயம் இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை தெரிந்து நாமளே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கரெக்டான பலன்களை தெரிந்து கிளாரிட்டியோட வாழ்க்கையில் வாழ்ந்து வெற்றி பெற முடியும்.